அஜித் சொன்ன ஒரே வார்த்தை, கண் கலங்கி அழுத வடிவேலு. சினிமாவில் அஜித்துக்கும் வடிவேலுக்கும் இடையில் ஒரு விரிசல் இருப்பதாகவும், அது அஜித் நடித்த ராஜா படத்தின் போது நடந்தது என்னவும் ஒரு செய்தி அடிக்கடி பத்திரிகைகளில் வெளியாவது நாம் பார்த்திருப்போம். தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக இருப்பவர் அஜித். ஆரம்பத்தில் பல போராட்டங்களை சந்தித்து இன்று ஒரு பெரிய நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது அஜித் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இன்று அஜித்தின் புதிய படங்களுக்கு ஒரு மாஸ் ஓபனிங் எப்போதுமே இருந்து வருகிறது. அவருடன் பல நடிகர்கள் நடிகைகள் நடித்திருக்கும் நிலையில் அஜித்தை பற்றி இன்று வரை நல்ல விதமாகவே கூறி வருவதை நாம் பார்த்திட்டோம். மிகவும் ஜென்டில்மேன், எல்லோரிடமும் சமமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். தன்னை படப்பிடிப்பின் போது வாடா போடா என சொன்னதற்காக வடிவேலு மீது அஜித் கோவப்பட்டதாகவும், அதற்கு ஒரு படத்திற்கு பிறகு வடிவேலும் அஜித்தும் இணையவில்லை என்பதும் நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஆனால் அதை அஜித் பெரிதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர் வருத்தப்பட்டதாகவும், அதன் பிறகு வடிவேலு நடிக்கின்ற படங்களில் அஜித் நடிப்பதில்லை என்றும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு மேடையில் வடிவேலும் அஜித்தும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு வந்தது. அப்போது அஜித் வடிவேலை பார்த்ததும் அவரே போய் வடிவேலுவின் கையை பிடித்து, அண்ணன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டாராம். இதை பார்த்ததும் வடிவேலுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டதாம். அஜித்தே வந்து பேசியதை பார்த்ததும் கண்கலங்கி நெகிழ்ந்து விட்டாராம். இதை ஒரு பிரபல இயக்குனர் பேட்டியின் போது கூறினார். பொதுவாக அஜித்தை பொறுத்தவரைக்கும் லைட் மேனில் இருந்து அனைத்து டெக்னீஷியன்களும் மிகவும் மரியாதையாக பழகக்கூடியவர். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேற எதுவும் வேண்டுமா என்றெல்லாம் கேட்டு கேட்டு அவர்களுக்கு மிகவும் மரியாதையாக நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட அவரிடம் வடிவேலு இந்த மாதிரியான பேசியது திரையுலகில் மத்தியில் அந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டு ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்பட்டது.